டெலிவரி வேலைக்கு போகிறது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? 6 மணிக்கு டியூட்டி ஆன் பண்ணுறான், மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் செய்கிறாங்க சார். ஆ டார்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க சார். அந்த டார்கெட் வந்து 96 ஆர்டர் பார்க்கணும் சார். பார்த்தீங்கன்னாக்கா 1200 பெட்ரோல் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுப்பாங்க சார். அதை கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார். இல்லை, அவர் உங்கள் ஹெல்த்துக்காக தானே அவர் ஓடுறாரு. கரெக்டு தான் சார், என் ஹெல்த்துக்கு தான் போகிறான். ஆனால் அவன் ரொம்ப முக்கியம் இல்லை சார். ஆ சார் ஒரு நாள் நைட்டு 1:30 மணிக்கு கால் பண்ணுறான். அவன் போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டாங்க சார். விழுந்துட்டான். அந்த நேரத்தில் நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் சார், எவ்வளோ துடிச்சிருப்பேன். பைக்கோட போய் விழுந்துட்டாங்க சார். ஹெல்ப்னு கூப்பிட்றான், யாருமே ஹெல்ப்புக்கு வரல சார். அங்கே ஒரு உயரத்தை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரான். அவன் சொல்கிறான் சார், வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. மனிதாபிமானமே இல்லை சார் உண்மைக்கே. அவன் அப்படி கண்ணில் டார்ச் அடித்து பார்க்குறானா, அந்த சென்ட்ரிங் கம்பியிலுக்கெல்லாம் சார் நெடுக்கருக்கு தான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி சார். ஜஸ்ட்டு மிஸ்ஸு சார். கண்ணு பயந்தான்னாங்க சார் பண்ண முடியும். அவன் சொல்கிறான், இல்லை சார் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். சார் தயவுசெய்து நைட்டு வேலைக்கு எந்த வேலைக்கு கூட போ, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ, ஆனால் தயவுசெய்து டெலிவரி வேணாம் சார். அன்றைக்கி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க, ஒரு 10,000 கேட்குறாங்க சார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மண்டே சேலரி கிரெடிட் ஆகுது, ஸ்கேனுக்கு அப்படியே அமௌண்ட்டு 10,000 ஜிபே பண்ணுறேன் சார். நான் சுகர் வந்து மிஷினே காட்டல சார். அதுக்கு முன்னாடி 700 இருந்துச்சு, இப்போ ஹைன்னு காட்டுது சார். எந்த ஒரு நம்பருமே காட்டல சார். அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணி ரெக்கவர் பண்ணி கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் திரும்ப இதுதான் ஃபீல்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சார். வேறு வழி இல்லை சார். வேலைக்கு போக வேணாம்னு அவங்க சொல்லலை, நீங்கள் நல்லா உழைங்க, சம்பாதிங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இந்த வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல? சென்னையில் குடும்பம் பண்ணனாலே 10,000 வாடகை கொடுக்கணும் சார். அப்புறம் கரண்ட்டு பில்லு, அப்புறம் ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000, அப்புறம் லோன் அது இதுன்னு அது ஒரு 12,000 15,000 போயிடுது சார். இது இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் பார்க்கணும் சார். தங்கச்சி வேறு படிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு எதனா காலேஜ் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் எதனா கட்டணும்னா அதுக்கும் நான் தான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் மாத சம்பளத்துக்கு போக முடியல சார். அதனால் 2 வருஷமாக ஹாஸ்பிட்டல் தான் சார் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். எந்த கம்பெனியில் சார் லீவ் தருவாங்க 2 வருஷமா? 100க்கு 100 அவன் சொல்கிறது உண்மை சார். சார் அவன் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறப்ப திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார் அவங்ககிட்ட.